வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லெட்சரி vlogs. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் எதை பற்றினது, எந்த போயம் அப்படின்னா ஆஃப்ரிக்கா. இந்த ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது ஒரு சூப்பர்பான ஒரு போயம். இதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் டயோப். இவர் ஒரு ஆஃப்ரிக்கன் ரைட்டர், அதாவது ஒரு ஃப்ரெஞ்ச் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் போயட் இவர். ஸோ இவர் எழுதின இந்த ஆஃப்ரிக்கா போயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆத்தர் பற்றி ஃபஸ்ட் பார்ப்போம். இவர் டேவிட் டயோப், இவரோட பேர் டேவிட் டயோப். இவர் 9th July 1927 பிறந்தார். அண்ட் அவர் இறந்தது 29th August 1960 இறந்துருக்காரு. இவர் எதுக்காக ரொம்ப தெரியப்படுவார்னா இவரோட கான்ட்ரிபியூஷன், நெக்ரிடியூட் மூமெண்ட்ஸில் இவரோட கான்ட்ரிபியூஷனால் இவர் அதிகமாக தெரியப்பட்டார். இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் போய்ட், அதாவது பேரண்ட்ஸில் 2 பேருமே, ஒருத்தர் ஃப்ரெஞ்ச் பேரண்ட், இன்னொருத்தவங்க ஆஃப்ரிக்கன் பேரண்ட். ஸோ அதனால் இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் போய்ட். இவர் வளர்ந்தது ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச். பட் இவருக்கு ஆஃப்ரிக்கானா ரொம்ப பிடிக்கும். அவரோட ரத்தத்தில் ஆஃப்ரிக்கா இருக்கிறதுனால அவருக்கு ஆஃப்ரிக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அந்த ஆஃப்ரிக்கா ஸ்லேவரியிலேருந்து விடுபட்டு வரணும் அப்படிங்கிறது அவரோட ரொம்ப நாள் ஆசை. அண்ட் அவர் அதுக்காக ரொம்பவே பாடுபட்டு தான் இந்த மாதிரி போயம்ஸ் எல்லாம் இவர் எழுதினார். இந்த போயத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த போயம் அந்த போயட் எதை அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட நேட்டிவ் லேண்ட் ஆஃப்ரிக்காவுக்கு மேலே அவருக்கு இருக்கிற அன்பு, அவருக்கு இருக்க அந்த ஒரு பற்று, அதை பற்றி அவர் இந்த போயத்தில் அவர் அட்ரஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. இவர் அந்த ஆஃப்ரிக்கா, அந்த போயத்தை நீங்கள் படித்து பார்த்தா அந்த போயத்தில் தெரியும் அவரோட லவ், அவரோட ஆழமான ஒரு லவ் இந்த ஆஃப்ரிக்கா மேலே அவருக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இந்த போயமில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த போயமில் ஆஃப்ரிக்கா ஒரு ஹியூமன் பீயிங்காக அவர் டேவிட் டயோப் கன்சிடர் பண்ணி அட்ரஸ் பண்ணி அவர் எழுதுகிறாரு. இந்த போயத்தோட ஸ்டார்டிங்கில் அவர் சொல்கிறாரு, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரான்ஸில் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு ஆஃப்ரிக்காவை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு ஆஃப்ரிக்காவை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஒரு ஸ்மால் ஐடியா கூட எனக்கு ஆஃப்ரிக்கா பற்றி கிடையாது. பட் என்னோடய பாட்டி சொன்ன கதைகள், பாடல்கள், இது மூலியமாக தான் எனக்கு இந்த ஆஃப்ரிக்காவை பற்றி கொஞ்சமாவது எனக்கு தெரியும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்புறம் இவர் ஆன்செஸ்ட்ரல் சவானாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன்செஸ்ட்ரல் சவானாஸ்னால் இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கிற அங்கே அந்த வாரியர்ஸ் முன்னாடியே இருந்திருக்காங்க, இவங்களோட முன்னோர்கள் அங்கே வாரியர்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதனால் அவருக்கு ஆஃப்ரிக்காவில் அவர் வளரலைன்னாலும், அவர் இல்லைன்னாலும் அவருக்கு ஆஃப்ரிக்காவோட அந்த ரத்தம் உடம்புல ஊறுது, அந்த முன்னோர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். போய்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த நேஷனை பற்றி அவர் ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லையா, ஆஃப்ரிக்கா நேஷன் பற்றி அவர் ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லையா. ஏன்னா அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஃப்ரான்ஸில் தான் அவர் பிறந்து வளர்ந்துருக்காரு. ஸோ அதனால் அவர் நேஷனை பற்றி ரெக்கக்னைஸ் பண்ணலை. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட உடம்புல அந்த ஆஃப்ரிக்கன் பிளட்டு ஊறுறதுனால அவரால் அதை இக்னோர் பண்ண முடியலை. அவருக்கு ஃப்ரான்ஸை விட அவருக்கு ஆஃப்ரிக்காவை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்புறம் அவர் பியூட்டிஃபுல் பிளாக் பிளட் அப்படின்னு சொல்கிறார். அந்த பியூட்டிஃபுல் பிளாக் பிளட் அது அவரோட உடம்புல ஊறுது. ஸோ அதனால அந்த உடம்புல என்னோட உடம்புல வெயின்ஸில் நரம்புகளில் அது அந்த அந்த பிளாக் பிளட் ஊறுது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவருக்கு அவ்வளோ லவ், அவ்வளோ அன்பு. அவருக்கு அந்த ஆஃப்ரிக்காவை பார்த்ததில்ல, ஆஃப்ரிக்காவில் வளர்ந்ததில்லை, அவர் எல்லாமே பிறந்தது ஃப்ரான்ஸாக இருந்தாலும் அவரோட நரம்பில் அந்த ரத்தம் ஊறுறதுனால அவர் அவ்வளோ அன்பு காட்டுறாரு ஆஃப்ரிக்கா மேலே. அடுத்து வர லைன் ஸ்டான்சாஸ்லாம் அவர் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறாரு. அவர் என்னன்னா, அதாவது அந்த பிளட் அண்ட் ஸ்வெட், அதான் ஆஃப்ரிக்கா பீப்புளோட பிளட் அண்ட் ஸ்வெட்டை எல்லாம் நீங்கள் விலைக்கு வாங்கிட்டு ஸ்லேவரி அப்படிங்கிற பேரில் அவங்கள போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த காலனி ஆதிக்கத்தினால ஆஃப்ரிக்கன் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப சஃபரிங்ஸ். அவங்களோட பிளட் அண்ட் ஸ்வெட் எல்லாத்தையும் அவங்க கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க எல்லாமே செய்கிறாங்க. பட் அவங்களோட உழைப்புக்கு மதிப்பு இல்லை, அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க மாட்டேங்குது, அவங்க ஸ்லேவரியாக அடிமைப்பட்டு தான் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் பீப்புளை ஃபைட் பண்ண சொல்கிறாரு. அதுக்கு எதிராக, அந்த ஸ்லேவரிக்கு எதிராக நீங்கள் போராடினா தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் அவர் ஆஃப்ரிக்காட்ட கொஸ்டின் கேட்குறாரு. முதுகு அன்வென்ட் ஆயிடுச்சு, அதாவது குறுகி அப்படியே ஆகிப்போச்சா, எல்லாமே
உனக்கு வலிக்காதா, நீ வந்து இவ்வளோ கஷ்டங்கள் படுற, ஆனால் திரும்பவும் எழும்பி எழும்பி நிற்கிற, உனக்கு எந்த ஒரு வலியும் இருக்காதா, உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதா, நீ வந்து ரிவெஞ்ச் பண்ண மாட்டியா அப்படின்னு ஆஃப்ரிக்காவை பார்த்து அவர் கொஸ்டின் கேட்குறாரு. லைன்ஸில் ஆஃப்ரிக்காவை வந்து டேவிட் டயோப் ஒரு ட்ரீயாக கன்சிடர் பண்ணுறாரு. ட்ரீயாக அதை சொல்கிறாரு. அந்த ட்ரீ நம்ம வந்து தண்ணி ஊற்ற அது நமக்கு பழங்கள், அது நிறைய பெனிஃபிட்ஸ் தரும். அதே மாதிரி அந்த ட்ரீ மாதிரி தான் இந்த ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸும். அவங்களும் நமக்கு வந்து எவ்வளோ தான் நம்ம அவங்களுக்கு கஷ்டப்படுத்தினாலும் அவங்க வந்து அதுலேருந்து ரைஸ் ஆகி வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் பெட்டராக அவங்க மாறுவாங்க. ஸ்லேவரியிலேருந்து சீக்கிரமே விடுபட்டு வருவாங்க. ஸோ அவங்க சீக்கிரமே அந்த லிபர்ட்டியோட பிட்டர் டேஸ்ட்டை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பிட்டர் டேஸ்ட் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, நிறைய பீப்புளோட ஸ்ட்ரகிள்ஸ், அப்புறம் நிறைய பேரோட உயிரிழப்புகளால் இந்த ஆஃப்ரிக்கா வந்து இன்றைக்கி இப்படி இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்கா வந்து ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஸ்லேவரியிலேருந்து விடுபட்டு ஆஃப்ரிக்கா வந்து ஒரு நல்ல நிலைமையில மாறி லிபர்ட்டியோட அந்த ஒரு டேஸ்ட்டை அவங்க வந்து சுவைப்பாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் டேவிட் டயோப் என்னதான் ஒரு ஆஃப்ரிக்காவில் பிறக்காமல் அவர் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்து வளர்ந்து எல்லாமே ஃப்ரான்ஸில் செஞ்சுருந்தோம். அவரோட நரம்பு நாடி எல்லா துடிப்புகள் எல்லாமே அவருக்கு வந்து ஆஃப்ரிக்காவை பற்றினது மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற இந்த போயத்தை பற்றி நம்ம படிக்கும்போது அவருக்கு ஆஃப்ரிக்கா மேலே இருக்கிற அந்த அன்பு, ஒரு பற்று, அந்த பேட்ரியாட்டிசம் எல்லாமே நமக்கு தெரிய வருது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான போயம் தான் இந்த ஆஃப்ரிக்கா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட லிட்ரரி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.